Good morning, everyone. Last class, we discussed about powers and functions of the president in a very precise manner. So, last lecture, குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை பத்தி சுருக்கமா பார்த்தோம். அதுல 3 கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ், நீதித்துறை அதிகாரங்கள். சட்டமேற்றும் அதிகாரம், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். தேர்ட் ஒன் எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், நிர்வாக அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம லெக்சர்ல ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீதித்துறை அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு, பிரசிடென்ட்டுக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க நீதித்துறையில் அப்படின்றது விரிவா பார்க்கலாம். ஆர்டிகிள் 72 talks about power of pardon. So deals about power of pardon, மன்னிப்பு வழங்குறது. அதாவது நீதித்துறையில வழங்குற தண்டனை, நீதித்துறையானது மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ குற்றத்திற்கு ஏற்பார் போல தண்டனை வழங்கும். ஸோ அந்த தண்டனை தொடர்பா கடைசியா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் முடிச்சுட்டு ரிவ்யூ பெட்டிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா குற்றவாளிக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு கருணை மனு தாக்கல் செய்யறது. இதை தான் பவர் ஆஃப் பார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கருணை மனு பிரசிடென்ட் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கருணை மனுவை பரிசீலனை செஞ்சு தண்டனை குறைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாரு. அதுதான் பவர் ஆஃப் பார்டன் ஆர்டிகிள் 72ல கொடுத்திருக்கிறது. எல்லாருமே ஜென்ரலா கேள்விப்பட்டிருப்போம், மரண தண்டனை யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுக்கறப்பதான் இந்த கருணை மனு தொடர்பான விஷயம் அதிகமா பேசப்படும். ஜென்ரலா ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவ் கேஸ், இப்போ ரீசெண்டா கூட நிர்பயா கேஸ்ல மரண தண்டனை கொடுத்து நிறைவேற்றினாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ல ஒரு மரண தண்டனை கொடுக்கறப்போ அந்த மரண தண்டனை கொடுத்து முடிச்ச பிறகு இமிடியேட்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த அக்யூஸ்டு பர்சன் அப்ரோச் பண்றது பிரசிடென்ட் தான் அப்ரோச் பண்ணுவார். ஸோ மர்சி பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அவர் என்ன பண்ணுவார்னா தண்டனையை குறைக்க சொல்லி கேட்பாரு. ஸோ இப்போ அதுல அவருக்கு பிரசிடென்ட்டுக்கு தண்டனை குறைக்கிறது மட்டும் அதிகாரம் கிடையாது, இன்னும் நிறைய அதிகாரங்கள் அதுல வழங்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா குற்றத்தை மன்னிக்கலாம், அதாவது கேன்சலேஷன் ஆஃப் கன்விக்ஷன், பார்டன் பண்றது. செகண்ட் ஒன் ரிப்ரைவ். ஸோ ஒரு குற்ற தண்டனையை ஒரு தற்காலிகமா நிறுத்தி வைப்பாரு. தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பைட், போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் தி பனிஷ்மெண்ட். ஸோ தாமதிக்கலாம், அதாவது இப்போ வேணா இன்னொரு நாள் நீங்க இந்த தண்டனை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா போஸ்ட்போன் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெமிஷன். ஸோ குற்றத்துல இருந்து ரிலீஸ் பண்றது. ஸோ இந்த குற்ற செயல்ல இருந்து அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் சஸ்பெண்ட், நிறுத்தி வைத்தல், தண்டனை நிறுத்தி வச்சிருவாங்க. ஏதாச்சும் ஒரு காரணமா இருக்கும், அவங்களோட மெடிக்கல் கிரவுண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா பல்வேறு காரணத்துக்காக நிறுத்தி வைப்பார்கள். அதுக்கப்புறம் கம்யூட். ஸோ குற்றத்தை குறைக்கிறது. ஸோ இதுதான் பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கம்யூட் பண்றது. மற்ற மேல இருக்கிற கிரவுண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மர்சி பெட்டிஷன் ஃபைல் பண்றதான முக்கிய காரணமே மரண தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனையை குறைப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கருணை மனுவை தாக்கல் செய்வாங்க. இது மட்டும் இல்லாம மேல குறிப்பிட்டிருக்கிற பல்வேறு காரணங்களுக்காகவும் இந்த அதிகாரத்தை குடியரசுத் தலைவர் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எப்படியெல்லாம் இந்த அதிகாரத்தை எந்தெந்த சூழ்நிலையில அவர் பயன்படுத்தலாம் அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ப்போம். எந்தெந்த சூழ்நிலையில அவர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பனிஷ்மெண்ட் ஆர் சென்டென்ஸ் இஸ் பை கோர்ட் மார்ஷல். ஸோ மிலிட்ரியில இருக்கிற நீதிமன்றம், அந்த மிலிட்ரியில இருக்கிற நீதிமன்றம் ஏதாச்சும் தண்டனை வழங்கினாங்கன்னா அந்த தண்டனையை குறைக்கிறது தொடர்பா குடியரசுத் தலைவர்கிட்ட தாராளமா கருணை மனு அளிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அஃபென்ஸ் யூனியன் எக்ஸிகியூட்டிவ், அதாவது யூனியன் கவர்மெண்ட் கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கோ அந்த
பனிஷ்மெண்ட்டுக்கு தாராளமா இவர் வந்து தண்டனை குறைப்பு செய்யறதோ இல்லைன்னா வந்து அந்த கருணை மனுவை ஏற்கிறதோ ஏற்கலாம். அதாவது அதிகார பகிர்வுல வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் லாஸ் எனாக்ட் பண்றதுக்கும் பார்லிமெண்ட் லாஸ் எனாக்ட் பண்றதுக்கும் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரெண்டுமே எனாக்ட் பண்றதுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எனாக்ட் பண்ணிருக்கிற லால ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் தராங்க அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் தொடர்பா வந்து கருணை மனுவை பரிசீலிக்கிற அதிகாரம் இவருக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா மரண தண்டனை. மரண தண்டனை கொடுத்தாலே தாராளமா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட கருணை மனு வந்து அளிக்கலாம். அந்த பாதிக்கப்பட்ட குற்றவாளி வந்து கருணை மனு வந்து கொடுப்பாரு. இப்போ இவருக்கு மட்டும்தான் இந்தியாவுல வந்து இந்த அதிகாரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதே மாதிரியான அதிகாரம் மாநிலத்துல கவர்னருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஆர்மியில வந்து சில ஹை ரேங்க்ல இருக்கிற அஃபீஷியல்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி தண்டனை குறைக்கிறதுக்கான அதிகாரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு அதிகாரத்தால வந்து மற்ற அதிகாரங்கள் பாதிக்கப்படுமானா கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குள்ள வரையறைக்குள்ள அவங்க வந்து தாராளமா செயல்படலாம். அதே மாதிரி இவரோட அதிகாரத்தையும் வந்து இவர் செயல்படுத்தலாம். ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து எப்பவுமே வந்து முரண்படாது. அதுக்குதான் தெளிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிரியேட் பண்ற ஆக்ட்ஸ் ரிலேட்டடா வர தண்டனைக்கு வந்து பிரசிடென்ட் வந்து பனிஷ்மெண்ட் வந்து குறைக்கிறது தொடர்பா வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் எனாக்ட் பண்ற லாஸ் ரிலேட்டடா வந்து கவர்னர் வந்து முடிவெடுப்பாரு. ஆனா பெரும்பாலுமே வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மரண தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போ கருணை மனுவை வந்து பெரும்பாலும் நம்ம பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மரண தண்டனையானது வந்து ஆயுள் தண்டனை குறைக்கிறதுக்கோ இல்லைன்னா வேற தண்டனை ஏதாச்சும் கொடுக்கறதுக்கோ வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. அடுத்து இந்த அதிகாரங்களை வந்து அவர் தன்னிச்சையா செயல்பட முடியுமா அப்படின்னா கிடையாது. அவர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துறப்போ எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் அவர் வந்து ஹோம் மினிஸ்டர், அதாவது உள்துறை அமைச்சரோட வந்து கலந்து ஆலோசிச்சு தான் அவர் வந்து அந்த முடிவு எடுக்க முடியுமே தவிர அவர் இண்டிபெண்டா இதுல பெட்டிஷன் அக்செப்ட் பண்றதோ ரிஜெக்ட் பண்றதோ பண்ண முடியாது. முன்னாடியே நம்ம சொன்னோம், எந்த ஒரு அதிகாரமே வந்து அப்சல்யூட் பவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிரசிடென்ட் வந்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனால கன்சென்ட் மினிஸ்ட்ரி கிட்டயோ இல்லைன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்டயோ எய்ட் அண்ட் அட்வைஸ் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவர் முடிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த அதிகாரம் பயன்படுத்துறப்பவும் பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்துறை அமைச்சரோட கலந்து ஆலோசிக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாம ஜுடிஷியல் பவர்ஸ்ல வேற என்னென்ன அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க பிரசிடென்ட்க்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்றது. ஸோ அதுலயுமே வந்து அவர் என்ன பண்ண முடியாது, தன்னிச்சையா செயல்பட முடியாது. ஸோ ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் வந்து நியமனம் செய்யணும், அப்பாயிண்ட் பண்ணணும் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜியோ இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியோ அப்படின்னா அந்த கன்சர்ன் சீஃப் ஜஸ்டிஸ் கூட அவர் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க கூட கன்சல்ட் பண்ணி தான் அவர் அந்த முடிவு எடுக்க முடியுமே தவிர அவர் இண்டிபெண்டா வந்து யாருமே வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற மற்ற ஜட்ஜஸா இருக்கட்டும், சீஃப் ஜஸ்டிஸா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது பிரசிடென்ட் தான் செஞ்சு வைப்பாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ், ஜெனரலா ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியை வந்து தகுதி நீக்கம் செய்யறதோ இல்லைன்னா வந்து அவர் வந்து பதவியில இருந்து எடுக்கணும் அப்படின்னா இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணலாம். ஸோ அந்த இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ்ல கடைசியா ஒரு நீதிபதியை வந்து அவருடைய பதவியில இருந்து நீக்கிறது வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதியை நீக்கிறதுக்கான அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்குமே வந்து கிடையாது. ஸோ இப்படி பல்வேறு பவர்ஸ் வந்து ஜுடிஷியலா வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா எந்த ஒரு பவர்லுமே அவர் வந்து இண்டிபெண்டா செயல்படுறதுக்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது. அந்தந்த அதிகாரம் அவர் செயல்படுத்துறப்போ அந்தந்த கன்சென்ட் அத்தாரிட்டி கூட அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அவர் வந்து செஞ்சாகணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல் 143ல அவருக்கு எப்போல்லாம் ஒரு லீகல் டவுட் ஏற்படுதோ அந்த டைம்ல வந்து அவர் தாராளமா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து கேட்கலாம், இந்த மாதிரி வந்து இந்த லீகல் இஷ்யூல என்ன டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தாராளமா கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கு. இன்றி பெருபாரி யூனியனா இருக்கட்டும், இன்றி பிரசிடென்ஷியல் போல், இன்றி
கேரளா எஜுகேஷன் பில். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கேசஸ் வந்து அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணி விளக்கம் வந்து பெற்றிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரம் டைம் டு டைம் இப்போல்லாம் இவருக்கு பிரசிடென்ட்டுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை கேட்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா அட்வொகேட் ஜெனரலை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா லீகலா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு இந்த லீகல் ரிலேட்டடான இஷ்யூஸ்ல வந்து கைட் பண்றதுக்கு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு தாராளமா அவங்களுக்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பார்டனிங் பவர் ரிலேட்டடா ஒரு இம்பார்ட்டன்டான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் கெஹர் சிங் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா கெஹர் சிங்குக்கு வந்து செக்ஷன் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசில வந்து தண்டனை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து 302 மர்டர் கொலை செஞ்சிருக்காரு அப்படின்றதுக்காகவும் இவருக்கு வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இவர் யாருன்னா இந்திரா காந்தி கொலை வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு குற்றவாளி. ஸோ இந்த குற்றவாளி என்ன பண்றாரு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அவருக்கு மரண தண்டனை வழங்கிய பிறகு அவர் என்ன பண்றாரு பிரசிடென்ட் கிட்ட கருணை மனு வந்து கொடுக்குறாரு. அந்த கருணை மனு என்ன பண்றாரு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிஜெக்ட் பண்ண உடனே இவர் என்ன பண்றாரு அந்த ரிஜெக்ட் பண்ணதை வந்து சேலஞ்ச் பண்றாரு. எந்த கிரவுண்ட்ல சேலஞ்ச் பண்றாரு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து குற்றவாளி கிட்ட எந்த ஒரு விஷயமும் வந்து கேட்கல. அதாவது அவர் வந்து எப்பவுமே இந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடும் ஹியர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஹியர் தி போத் சைட்ஸ், அதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. வெறும் குற்றத்தை வச்சுமே வந்து அவங்க வந்து ஒரு குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அந்த குற்றத்துல என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க எவிடன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இந்த பெட்டிஷன் பாக்குறப்போ பிரசிடென்ட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பிரசிடென்ட் வந்து தன்னை கூப்பிட்டு தன் தரப்பு வாதத்தை வந்து அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் வந்து வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. கேஸ் ஃபைல் பண்றப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்டனிங் பவர் எக்ஸசைஸ் பண்றப்போ பிரசிடென்ட் வந்து ஒன்ஸ் அகைன் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்தாச்சு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல கேஸ் நடந்து ஹை கோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்தாச்சு. ஸோ இது இந்த 3 ஸ்டேஜ்லுமே வந்து போதுமான வாய்ப்புகளை அவங்களுக்கு வழங்கியாச்சு. வழங்கி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆராய்ஞ்சுதான் அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுபடியும் பிரசிடென்ட் இன்னொரு வாட்டி அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துல வந்து ஒரு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை கூட வந்து அவர் வந்து மாத்தி அமைக்கலாம். அதாவது கருணை மனு, அதுக்கு பேரே வந்து கருணை மனு. அதாவது கருணையின் அடிப்படையில தான் அவர் வந்து முடிவு எடுக்கணுமே தவிர மற்றபடி மெட்டீரியல் ஆன் ரெக்கார்ட்ஸை ஒன்ஸ் அகைன் அவர் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இது எக்ஸ்க்ளூசிவா வந்து அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு எக்ஸிகியூட்டிவ் நேச்சர் பவர். ஸோ அதனால அந்த பவர் எக்ஸசைஸ் பண்றதுக்கு அவர் ஒன்ஸ் அகைன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி அவங்க ஃபைல் பண்ண பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பவர் ஆஃப் பார்டன்ல இருக்கிற மற்ற கேசஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் ஜோகிந்தர் சிங். இந்த கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 72ல பிரசிடென்ட்டுக்கு எப்படி ஒரு தண்டனை குறைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி செக்ஷன் 432, 33, 33A இந்த 3 செக்ஷன்ஸ்லயும் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு தண்டனை குறைக்கிறதுக்கு. ஆனா இந்த 432, 33, 33A சிஆர்பிசில கொடுத்திருக்கிற செக்ஷன்ஸ்ல வந்து நன்னடத்தின் அடிப்படையில மட்டும்தான் இவங்க வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும். சும்மா இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இல்ல வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்களை வந்து வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு கவர்மெண்டால ஆர்டர் போட முடியாது. அந்த நன்னடத்தின் அடிப்படையில தான் அவங்க வந்து தண்டனையை வந்து குறைக்கிறத பத்தி இது பண்ண முடியுமே தவிர எல்லா விஷயத்திலயும் அவங்க வந்து இத ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு சில வழிமுறைகளை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா ஆர்டிகல் 72ல எடுத்திருக்கிறது வந்து அப்சல்யூட். அதுல வந்து எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. பிரசிடென்ட் நினைச்சார் அப்படின்னா எப்படிப்பட்ட குற்றத்துல இருந்தாலும் குற்ற வழக்குல ஈடுபட்டிருந்தாலும் அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டார் அப்படின்னா அது வந்து
ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து ஆர்டிகல் 72ல எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. ஆனா செக்ஷன் 432, 33 அண்ட் 33 ஆஃப் சிஆர்பிசில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நன்னடத்தின் அடிப்படையில், அதாவது பிஹேவியர் ஆஃப் தி கன்விக்டட் பர்சன் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அவங்களுடைய பிஹேவியர் ஜெயில வந்து எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்களுடைய பிஹேவியர் ஏதாச்சும் மாறி இருக்கா. ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றவாளிக்கு வந்து தண்டனை கொடுத்து லைஃப் முழுக்க அவனை வந்து ஜெயில வைக்கணுன்றது நம்ம கிரிமினல் ஜஸ்டிஸ் உடைய எய்ம் கிடையாது. கிரிமினல் ஜஸ்டிஸ் உடைய எய்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த குற்றவாளியை வந்து எப்படி நல்லவங்களா திருத்தி சொசைட்டிக்கு மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்றதுதான். ஸோ அப்ப அந்த நன்னடத்தை அப்படின்றது குற்றவாளி வந்து தான் செஞ்ச குற்றத்தை உணர்ந்துட்டு தன்னுடைய பிஹேவியரை மாத்திக்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த நன்னடத்தின் அடிப்படையில ஏதாச்சும் ஒரு தலைவர் பர்த்டே அன்னைக்கு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பர்சன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து செக்ஷன் 432, 33, 33A வந்து கொடுத்துருக்காங்களே தவிர ஆர்டிகல் 72க்கு அந்த மாதிரி செக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்சல்யூட்டா பிரசிடென்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கப்ப இந்த ப்ரொவிஷன்ஸ், அதாவது சிஆர்பிசில கொடுத்துருக்கிற ப்ரொவிஷனும் ஆர்டிகல் 72ல கொடுத்துருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எக்காரணத்தை கொண்ட ஒரு ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்கிற ஒரு பவரை வந்து ஓவர் கம் பண்ண முடியாது, ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர்ஸை வந்து அதை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இதுல இருக்கிற பவர்ஸ் வந்து இவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். எக்காரணத்தை கொண்ட வந்து சிஆர்பிசில இருக்கிற ப்ரொவிஷன் தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 72ல கொடுக்கிற டெசிஷன்ஸ், அதாவது மர்சி பெட்டிஷன் அக்செப்ட் பண்ணாலும் சரி, ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, பெரும்பாலுமே வந்து மர்சி பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணா மட்டும்தான் கோர்ட்டுக்கு போவாங்களே தவிர அக்செப்ட் பண்ணா யாருமே வந்து கோர்ட்டுக்கு போக போறது இல்லை. ஸோ அப்படி அந்த ரிஜெக்ட் பண்றப்ப அந்த ரிஜெக்ட் பண்றதுக்கான கிரவுண்ட்ஸ்ல வந்து லிமிடெட் கிரவுண்ட்ஸ்ல மட்டும்தான் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். எல்லா சூழ்நிலையிலையும் இவங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் ஜோகிந்தர் சிங்ல சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லிட்டாங்க. அடுத்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீஹரன், யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் ஸ்ரீஹரன். இந்த கேஸ் வந்து ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ்ல ஒன் ஆஃப் தி கன்விக்டட் பர்சன் தான் இவர் ஸ்ரீஹரன். ஸோ இவர் போட்ட கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 72 as well as ஆர்டிகல் 161ல வந்து கவர்னருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம். இப்ப 72ல எப்படி ஒரு பிரசிடென்ட் வந்து சென்டென்ஸை குறைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கும், அதே மாதிரி ஆர்டிகல் 161ல கவர்னருக்கும் அதிகாரம் இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு அதிகாரத்தையும் வந்து எதிர்த்து ஒரு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட முடியுமா, அதாவது அந்த அதிகாரத்துல வந்து மர்சி பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு கேட்கிறப்போ தாராளமா வழக்கு வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் கேஸ் கன்விக்டட் பர்சன்ஸுக்கு வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து இவங்க அந்த மர்சி பெட்டிஷனை வந்து டிசைட் பண்றதுல ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்திலுமே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அது எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்டோடைய பவர்ஸ்ல, அதாவது பிரசிடென்ட்டுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குற அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு விங்ல ஒருத்தருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா பார்லிமெண்ட், அதே மாதிரி வந்து எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு, ஜுடிஷியரினா சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு விங் இன்னொரு விங்கோட வந்து இன்டர்ஃபியர் ஆகலாமே தவிர ஒரு லிமிட் வரைக்கும் தான் இன்டர்ஃபியர் ஆக முடியும். எல்லா விஷயத்தையும் போயிட்டு இன்டர்ஃபியர் ஆக முடியாது. அதே மாதிரி ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பிரசிடென்ட்டுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுக்க முடியாது. அது வந்து ஒரு கவர்மெண்ட் தான் ஃப்ரேம் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு வந்து கரெக்டா அட்வைஸ் பண்ணி அந்த பெட்டிஷன் மர்சி பெட்டிஷனை வந்து டைம்லிக்கு வந்து டிஸ்போஸ் ஆஃப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேஸ் வர்றப்போ இனார்டினேட் டிலே அன்எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவங்களால வந்து அந்த டிலே ஆனதுக்கான ரீசன்ஸ் வந்து அவங்களால கொடுக்க முடியல. ஸோ அந்த டிலே ஆனதுக்கான ரீசன்ஸ் கொடுக்க முடியாததால இவங்களுக்கு கொடுத்துருக்கிற டெத் பனிஷ்மெண்ட்டை வந்து டெத் சென்டென்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டா குறைக்கிறாங்க. இது மட்டும் கேஸ் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய கேசஸ்ல ஃப்ரம் டைம் டு டைம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு இந்த ப்ரொசீஜரல் டிலே நடக்குன்ற ஒரே காரணத்துக்காக இந்த
டெத் சென்டென்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டா வந்து கன்வெர்ட் ஆயிடுது. ஏன்னா வந்து மேயர் வந்து இந்த ப்ரொசீஜர் என்ன ஆகுது அப்படின்னா பல்வேறு காரணங்களுக்காக வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரிசன் அத்தாரிட்டி கிட்ட இவங்க வந்து மர்சி பெட்டிஷன் கொடுப்பாங்க. அந்த பிரிசன் அத்தாரிட்டிஸ் வந்து கன்சென்ட் ஸ்டேட் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அந்த ஹோம் மினிஸ்ட்ரி வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஹோம் மினிஸ்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குன்றதால இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து கம்ப்ளை பண்றதுக்கு இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். ஸோ இந்த டைமை வந்து அவங்களால வந்து எக்ஸ்பிளைனும் பண்ண முடியல. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து மர்சி பெட்டிஷன் இத்தனை மாசத்துல முடிக்கணும், இத்தனை வருஷத்துல முடிக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே வந்து டைம் ஃப்ரேம் வந்து கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு வந்து 10 வருஷம் 15 வருஷம் அந்த பெட்டிஷன் அப்படியே வச்சிருந்தாங்க அப்படின்னா what will happen to the accused person? Accused person already வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருப்பான். என்னடா நம்மள எப்போ தூக்குல போடுவாங்களோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த பெட்டிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவனுக்கு வந்து இன்னுமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அது வந்து ஒன்ஸ் அகெயின் அந்த டபுள் ஜியோபேட்டி வர மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மேல அவங்க வந்து ஜெயில இருந்துட்டாங்க அப்படின்னாலே அது வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 20ல சொன்ன மாதிரி வந்து ரெட்டை இடர்பாடுகள் இது பண்ற மாதிரி வந்து அவங்களுக்கு டபுள் ஜியோபேட்டை வந்து அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து தாராளமா நாங்க வந்து டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு பிரசிடென்ட் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் வர லெக்சர்ஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸிகியூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் as well as லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பிரசிடென்ட் எப்படி செயல்படுத்துறாரு அப்படின்றத நம்ம வந்து அப்கமிங் லெக்சர்ஸ்ல பார்க்க போறோம். தேங்க்யூ.